கோவையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இந்தியா கூட்டணியின் சார்பிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து களப்பணிகளை, தேர்தல் பரப்புரைகளை செய்து வருகிறோம். நானும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமதும் தமிழ்நாட்டில் அநேகமாக அனைத்து தொகுதிகளிலும் பரப்புரை செய்து இறுதியாக சில தொகுதிகளில் எஞ்சியுள்ள நாட்களில் முடிக்கவிருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தலைமையிலான தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா கூட்டணிக்கு அமோகமான ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளாக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசமைப்பு சட்டத்தினுடைய பல விழுமியங்களை சிதறடித்து இருக்கின்றது. அவற்றினுடைய பண்புகளை எல்லாம் சிதைத்திருக்கின்றது. இந்த நிலையில் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய தேர்தலில் முதன்மையாக தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளுக்கு தகுந்த பதிலடி அளிப்பார்கள் என்ற முழுமையான நம்பிக்கை இந்த தேர்தல் பரப்புரையின் போது நாங்கள் கண்ட காட்சிகளாக அமைந்திருக்கின்றன. நேற்றைய தினம் பாஜகவின் சார்பில் சங்கல்ப் பத்ரா அப்படிங்கிற பெயரில் தேர்தல் அறிக்கையை, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை படித்து பார்க்கும்போது அது சங்கல்ப் பத்ராவுக்கு பதிலாக சங்கட பத்ராவாக தான் இருக்கின்றது என்று குறிப்பிடலாம். காரணம், ஏற்கனவே 2014 அதே போல் 2019 தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட பல வாக்குறுதிகளை பாஜக நிறைவேற்றவில்லை. குறிப்பாக 2014 என்ன சொன்னார்கள் என்றால், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு 15 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை ஒவ்வொரு இந்தியர்களுடைய வங்கி கணக்கிலும் வரவு வைக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் அதை நிறைவேற்றவில்லை. அதை பற்றி கேள்வி கேட்டபோது அன்றைய பாஜகவினுடைய தலைவர், இன்றைய உள்துறை அமைச்சர், தேர்தல் நேரத்தில் பேசினதையெல்லாம் ஏன் இப்படி சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அவர் பதில் சொன்னார். இப்போது பாஜகவினுடைய இந்த சங்கட பத்ராவை எழுதியிருக்கின்ற அந்த குழுவினுடைய தலைவர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜேந்திர நாத், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 15 லட்சம் ரூபாய் விவகாரத்தில் அவர் என்ன சொன்னார்னா, 2014 நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை, எனவே அந்த வாக்குறுதியை கொடுத்தோம் என்று நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியும் இங்கே நான் பகிர விரும்புகின்றேன். எனவே இந்த பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை மக்கள் நம்ப மாட்டார்கள். அது தவிர அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு செய்திகள், உதாரணமாக இலவச மின்சாரம் தருவோம் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டில் 100 யூனிட் இலவச மின்சாரம் மக்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது.